ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டருக்கு நான் சொன்ன கொஷின்ஸ் அப்படியே 5 மார்க்கில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கு கொஷின் பேப்பர் வரும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் இருக்க கொஷின்ஸாவது படிச்சிங்கன்னா ஒரு 3 5 மார்க் எழுதலாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து நீங்கள் அப்படி படிக்காதீங்க. நீங்கள் லாஸ்ட் மினிட் கொஷின் நான் போட்டுட்டேன், அதை உட்காந்து நல்லா படிச்சிங்கனாலே 4-5 5 மார்க் எழுதலாம், 4 5 மார்க்கும் எழுதிடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச 5மே வந்துடும் நினைக்கிறேன். 2 மார்க் 3 மார்க் முதல் கொண்டு ஈஸியாக தான் இருக்குது. நம்ம சொன்ன டைப்பில் தான் வந்திருக்குது. 15 1 மார்க்ஸுமே புக் பேக் தான். சொன்னால் நம்ம முடியுதா? ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க்கை நல்லபடியாக படிங்க, சரிங்களா? புக் பேக் 1 மார்க் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். சரி, 2 மார்க்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெசன் நான் படிக்க சொன்னேன் உங்களை, 2 மார்க்ஸு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் செகண்ட் லெசனு, தேர்ட் லெசனு, 4th லெசன், 5th லெசன் படிக்க சொன்னேன். அதோட விளைவுகள் பாருங்கள். செகண்ட் லெசனில் ஒன்று கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 3வது 4வது லெசனில் கேட்டிருக்காங்க, டிஃபைன் அல்காரிதம் கூட விட்டுருங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுமே அந்த ஃபஸ்ட் 5 லெசன்லேருந்து வருது. அண்ட் லாஸ்ட்டுக்கு முன்னாடி லெசன், அதாவது 13வது லெசன் ரொம்ப ஈஸி. அந்த 13வது லெசன்லையும் 17வது லெசன்லையும் 18வது லெசன்லையும் 2 மார்க் படிங்க, ரொம்ப முடியாதவங்க. ஸோ பாருங்கள், கேட்டிருக்காங்க டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹூப்ஸ். ஸோ அந்த மாதிரி பேராமீட்டர் அண்ட் லிஸ்ட்டு டைப்ஸ், அதுவும் ஈஸி தான். அல்காரிதமெல்லாம் ஓனாகவே எழுதலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம சும்மாவே 5 அட்டன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நான் லாஸ்ட் மினிட் கொஸ்டின் போட்டது படித்தாலும் 5 அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ வைல் லூப் ஃபார் டிஸ்பிளே தி நம்பர்ஸ். இது வந்து புக் பேக் தான். ஸோ இது வந்து நம்ம அந்த 10th லெசனில் நம்ம கச்சிதமாக படித்தா எழுதிடலாம். ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லி கேட்டாங்க. ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள். இன்டர்ஃபேஸ் அண்ட் போர்ட்ஸ் அவைலபிள் இன் ஏ கம்ப்யூட்டர். இது ஃபஸ்ட் லெசன் தான். எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ விண்டோ, இது வந்து ஈஸி தான். ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்தே கொஷின்ஸு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் வரும். சின்டாக்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தால் அரேஸ் அண்ட் டைப்ஸ் கண்டிப்பாக வரும். இன்ஃபர்மேஷன் ஐடிங் 13th லெசன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் C++ ஆன்சர் தி கொஷின் கிவன் பிலோ. இது வந்து ஒரு ஐ திங்க் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் லெசன் நினைக்கிறேன். அந்த 13, 14, 15 அந்த லெசனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் அவுட்புட்டு டீபக் தி எரர் என்ன இருந்தாலும் படிச்சிருங்க. ஸோ 3 மார்க் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே நல்லா எழுதிடலாம். ஸோ அடுத்து வந்து 5 மார்க் பாருங்கள். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்புறம் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரை படிச்சிங்கனாலே கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிடலாம். அடுத்த கால் பை வேல்யூ தான் சொல்லியிருந்தாங்க புக் பேக்கில். கால் பை ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ கால் பை ரெஃபரன்ஸும் பார்க்கலாம், சேம் ப்ரோக்ராம் தான். டெஃபினிஷன்ஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் 10th லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 13th லெசன் ரொம்ப 13th லெசனில் 3 5 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் படிச்சிருங்க. ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கன்ஃபார்மாக இருக்குது நாளைக்கு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அவ்வளோதான், 5மே எழுத முடியுது பார்த்தீங்களா? அதான் சொன்னேன். அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு கமெண்ட் பண்ண பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். அவுட்புட் வந்து இது புக்கில் இருக்கிறது தான், புக் பேக் தான். என்ட்ரு தி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி அவுட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது எதோட ஸ்கொயரு, இந்த ஸ்கொயரு அந்த க்யூபு. அவுட்புட் வந்து எனக்கு ஸ்கொயராகவும் வரணும், க்யூபாகவும் வரணும். ஏதோ ஒரு 3 நம்பரோ 4 நம்பரோ, x1. ஸோ இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர், க்யூப் ஆஃப் தி நம்பர் வரணும். ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தா, இப்போ 2ன்னு கொடுத்தா இதோட ஸ்கொயர் வரணும், இல்லைனா 4ன்னு கொடுத்தா அதோட ஸ்கொயர் வரணும். அதே மாதிரி 9ன்னு கொடுத்தா அதோட க்யூப் வரணும். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன வந்து அவுட்புட் வரும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இதை விட ஈஸியாக ஒரு நாளைக்கு. ஸோ நல்லபடியாக படிச்சிங்கன்னா கம்ப்யூட்டரில் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். தேங்க்யூ.